ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பரலோகத்தின் தேவனாய் இருந்தும் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காய் அக்கிரமங்களுக்காய் ரத்தம் சிந்தி மரித்ததினாலே, கவனிங்க, ஒரே தரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, கவனிங்க, அந்த சித்தத்தின்படி. என்ன சித்தம்? இதுதான் தேவனுடைய சித்தம். தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் யாராய் இருந்தாலும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். இதுதான் பாவத்தில் இருக்கிற மனிதன் மீட்கப்படுவதற்கு ஒரே வழி என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டால் மாத்திரமே மீட்பு ஒன்று உண்டு. கவனிங்க, இதுதான் தேவனுடைய சித்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நியாய பிரமாணத்தின் நாட்கள் எப்படி இருந்தது பாருங்க. இந்த 10ல இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. அருமையான தேவ பிள்ளைகளே, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய முடியாது. இந்த சகல ஜனங்களுக்கும், இத்தனை கோடி கோடி ஜனங்களுக்கும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நிவிர்த்தி ஆவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதினால் அவருடைய ரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்துல நீதிமானாய் கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஏன் கவனிங்க, அதான் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நாம் அசுத்தமாய் இருப்பது அல்ல, அவரை போலவே நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் அடைவதுதான் உன்னதமான தேவனுடைய திட்டம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலைவேளை இந்த காணொளி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும், எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கர்த்தர் விட்டொழிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அசுத்தத்திலே இருந்து அசுத்தத்திலே வாழ்ந்து அதனோடே உங்கள் இருதயத்தில் உள்ள காரியங்களை அந்த அசுத்தத்தோடே மரித்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. பாதாளத்திற்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பரிசுத்தமடைந்தவர்களாய் பரலோக ராஜ்யத்திற்கு வருவதே தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? இருக்கிற கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். இந்த காலை வேளையில தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் தங்களுடைய சரீரம் அசுத்தமானதிலிருந்து விடுதலை பெற்று இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பிலே நிறைவடைந்தவர்களாய், அவருடைய ரட்சிப்பினாலே மீட்கப்பட்டவர்களாய், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் இந்த காலவேளை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க கழுவுங்க, பலப்படுத்துங்க. ஆவியான இந்த காலவேளை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி ரட்சிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இதுவே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நன்றி அப்பா. அசுத்தமானவர்களாய் அல்ல ஏசப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாக இந்த காலைவேளை ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்துங்க. தேவனை தரிசிக்கும்படியாய், தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த காலைவேளை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்.
இயேசுவின் ரத்தத்தினாலே இன்றைக்கு நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தம் அடைவதே தேவனுடைய சித்தம். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தருக்குள் நிலைப்போம். God bless you. ஆமென்.